2 சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் லீக் பண்ண நாயும் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். பப்ளிக்கில் பேசும்போது இப்படி தான் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே பெருமையாக பேசிக்கிறது. நான் ஒரு பெரிய ஆள்ரா, பார்த்துக்கோ, என்னை மிஞ்சி எவன்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவெட்டு மயிரில் பேசுகிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டியில் இருக்கவங்கன்னு கிடையாதுங்க. இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கானுங்க. எப்படின்னா, இப்போ டிஎம்கே இருக்கானா, அவன் வந்து டிவிகேல இருக்கிறவனோட அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறான், இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறவங்களோட தங்கச்சியை பற்றி தப்பாக பேசுகிறான். இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி மாறி மாறி தப்பாக பேசுகிறத வந்து ரொம்ப பெருமையாக நினச்சி பேசுகிறாங்களா எனக்கு தெரியல. உங்களால் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டி மெம்பரை வந்து அட்டாக் பண்ணோம்னா லீகலாக எப்படி அட்டாக் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். அதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து நார்மலைஸ் பண்ணி பேசுறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது. இவர் எதுக்காக பேசலாம்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுல, இந்த மாதிரி ஹெச்டி பிரிண்டில் இல்லீகலாக ரிலீஸ் ஆச்சுல, அதுக்கு நானும் தான் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம அஃபிஷியலாக ஒரு பப்ளிக்கில் நம்ம எப்படி பேசுகிறோமோ அது ரெஸ்பான்ஸ்னு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற வேர்டுக்குன்னு பவர் இருக்குது. அதை வந்து பார்த்து நிதானமாக தான் நம்ம பேசணும். அதுக்காக இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இதை டிஸ்க்ளைமர் வேறு இந்த ஆள் போட்டிருக்கான். எப்படி இது வந்து பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு கிடையாது. ஏன்டா நீ பேசுகிற எல்லாமே தப்பாக தான் இருக்கு. இதுல பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறேன், வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வேணா பார்க்காம இருந்திருப்பான். எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்ம பேசினா எப்படி இம்பாக்ட் ஆகும்னு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, இந்த மாதிரியான மக்கள் மேல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுங்க. இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க.